கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமீன். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். உங்கள் ஜெபத்தினால் எங்களை தாங்கி வருகிறீர்கள் என்பதை அறிந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுக்காக ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை செய்வார். உங்களுடைய உதாரத்துவமான ஜெபம் எங்களுக்கு அவசியம். தொடர்ந்து உங்கள் ஜெபத்தினால் எங்களை தாங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் அவர் தேசத்தில் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையில் இருக்கிறது. தேவ பிள்ளைகள், நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இன்றைய தினத்திலும் உங்கள் சந்தோஷத்தை நேர நிகழ்ச்சியில் நான் கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை தேடும் பொழுது உண்டாகிற ஆசீர்வாதங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற நன்மைகளை குறித்து நான் சற்று நேரம் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதத்தின் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்கள், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலம் வரும். அப்படி இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேவனை தேடுகிறவர்களை ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். சிங்க குட்டிகள் என்று சொல்லும் பொழுது ஆமீன், காட்டினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்தின் பிள்ளைகள், தேசத்தின் ராஜாவின் பிள்ளைகள் கூட பசித்து இருக்கக்கூடிய, பட்டினியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தேசத்தில் வரும். ஆனால் தேவனை தேடுகிறவர்களுக்கு குறைவே இல்லாதபடி தேவன் நடத்துவார். நாம் வேதத்திலே பார்க்கிறோம், எத்தனையோ ராஜாக்களின் பிள்ளைகள் பசித்திருந்திருக்கிறார்கள். நாம் உலகத்திலே பார்க்கிறோம், எத்தனையோ ராஜாக்களின் பிள்ளைகள் குறைபட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் தேவனை தேடுகிறவர்களுக்கு குறைவு வராது. நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே திரும்ப திரும்ப எச்சரித்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேசமெங்கும் உலகமெங்கும் கொடிய பஞ்ச காலம் வருவதாயிருக்கிறது. கொடிய பஞ்ச காலம் உலகமெங்கும் உண்டாகும். கடைசி காலத்திற்கென்று ஆண்டவர் சொன்ன அடையாளமாகிய இந்த பஞ்சங்கள் தேசமெங்கும் கடந்து வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்கள் மூலமாய் தொடர்ந்து எச்சரித்து வருகிறார். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலங்கள் தேசத்தில் வரும் பொழுது ராஜாக்கள் கூட பசித்திருக்கக்கூடிய நிலைமை வரும். ராஜாக்களின் பிள்ளைகள் கூட பசித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையுமே குறைபடாது. தேவனை தேடுகிறவர்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 53ஆம் சங்கீதத்தின் 2வது 3வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 53 அதனுடைய 2-3 சொல்லுகிறது: தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர்களை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிறவர்கள் உண்டோ? தேவனை தேடுகிற மனுஷன் பூமியிலே இருக்கிறானா? கர்த்தரை தேடுகிறவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி தேவன் பரலோகத்தில் இருந்து மனுஷனை பார்க்கிறாரா. மனிதனை தேவன் பார்க்கும் பொழுது அவர்களில் பார்க்கக்கூடிய ஒன்று, இவர்களுக்கு என்னை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இருக்கிறதா, என்னை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, அவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை,
ஒருவனாகிலும் இல்லை. அப்போ தேவனை தேடாதவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கிறது? கெட்டு போகிற நிலைமையாக இருக்கிறது. கர்த்தரை தேடும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் வருது. கர்த்தர் மனுஷனை பார்க்கும் பொழுது என்ன பார்க்குறாருன்னா, ஒரு மனுஷனை தேவன் கவனிக்கும் பொழுது என்ன கவனிக்கிறார்? மனுஷன் முகத்தை பார்க்குறான், தெய்வமோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது? என்னை தேடுகிற உணர்வுள்ள இருதயமாக இருக்கிறதா? இந்த மனுஷன் என்னை தேடுகிறவரா என்று ஆண்டவர் கவனிக்கிறார். ஏன் அப்படி கவனிக்க வேண்டும்? தெய்வம் மனுஷன் என்னை தேடுகிறானா என்று கவனிக்க வேண்டிய அவசியம் என்ன? என்னை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இவனுக்கு இருக்கிறதா என்று ஆண்டவர் ஒரு மனுஷனை அறிய வேண்டிய அவசியம் என்னவா இருந்தது என்று பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவரை தேடுகிற உணர்வுள்ள இருதயமுள்ள மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் எதற்காக அப்படி பார்க்கிறார்? இவன் என்னை தேடுகிற மனுஷனா, என்னுடைய இருதயத்தில் என்னை தேடுகிற வாஞ்சை இருக்குதா என்று ஆண்டவர் பார்ப்பதனுடைய நோக்கம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவில்லாமல் தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், எஸ்ராவின் புஸ்தகத்திலே எஸ்ரா 8வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது, வேத பாரகர், வேதத்தினுடைய மகத்துவங்களை கற்று அறிந்த ஒரு மனுஷன். அவன் அர்த்த சாஸ்திர ராஜாவிடத்திலே, பாபிலேனி ராஜாவாகிய அர்த்த சாஸ்திராவிடத்திலே அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான்? நாங்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை தேடுகிற எங்கள் மேல் அவருடைய கரம் நன்மையாய் இருக்கிறது. கர்த்தரை தேடாதவர்களுக்கோ அவருடைய கரம் கோபமும், அவருடைய கோபம் அவர்கள் மேல் இருக்கிறது. நாங்கள் தேவனை தேடுகிறவர்கள், எங்கள் மேலே ஆண்டவர் அவருடைய கரத்தை நன்மையாக வச்சிருக்கிறபடியால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லைன்னு சொல்லி இந்த எஸ்ரா ராஜாவிடத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது இந்த எஸ்ரா பாபிலோனி தேசத்தில் இருந்து அவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு நேராய் கடந்து போகிறான். இந்த ராஜா காணிக்கைகளை, பொருட்களை எஸ்ராவுடைய கையிலே கொடுத்து, இவன் தேசத்திற்கு போய் நீ பலி செலுத்த வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், வேதத்தை அவர்களுக்கு நீ போதிக்க வேண்டும் சொல்லி எஸ்ராவை அனுப்பி விடுவது மாத்திரமல்ல, அவனுடைய கரத்திலே ஏராளமான தங்கங்களையும் வெள்ளிகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் காணிக்கையாக கொடுத்து இஸ்ரேல் தேசம் எருசலேமுக்கு அனுப்புகிறார். இப்போ இந்த எஸ்ரா அந்த பிரயாணம், அந்த பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகிற ஒரு பிரயாணம். இப்போ இந்த பிரயாணத்திலே விலை உயர்ந்த தங்கங்கள், வெள்ளி, பெரிய பெரிய பொக்கிஷங்களை இந்த எஸ்ரா கொண்டு போக வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இந்த சூழ்நிலையிலே ராஜாவிடத்திலே போய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி, வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி, எங்களுக்கு சேவகர்களை, குதிரை வீரர்களை அனுப்பும் என்று கேட்க எனக்கு வெட்கமாயிருக்கு. ஏன்னா நான் ராஜாவிடத்தில் சொல்லியிருக்கேன், நாங்கள் தேடுகிற எங்கள் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது, நாங்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று நாங்கள் சொன்னபடியால் ராஜாவிட்ட போய் எங்களுக்கு ஒரு உதவி தேட எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று எஸ்ரா இங்கே சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவ பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள், நாம் கர்த்தரை தேடுகிறோம். நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார்.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே இக்கட்டான நெருக்கடியான உபத்திரவமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, கர்த்தரை தேடுகிற நாமோ மனுஷர்களை தேட ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தரை தேடுகிற நாமோ மனிதனுடைய உதவியை தேட ஆரம்பித்து விடுகிறோம். இது நாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. எஸ்ரா வெட்கப்படுகிறார். அதனால் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் தேவனை தேடும்படி எஸ்ரா 8:23 சொல்லுகிறது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். மனுஷன்ட்ட தேடல. ராஜாவிட்ட கேட்டால் 4 போலீஸு, முன்னாடி 2 ஜீப்பு, பின்னாடி 2 ஜீப்பு போலீஸ் அனுப்பி விட்டிருப்பார். ஆனால் அதை விட கர்த்தரை தேடுகிற எனக்கு என் தேவன் பாதுகாப்பா இருக்கிறார் என்று ராஜாவிடத்தில் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இப்போ போய் எனக்கு போலீஸ் அனுப்புங்கன்னு சொன்னால் அது அவமானம் என்று எஸ்ரா பாருங்கள் கர்த்தரை தேடுகிறார். என் தேவனே, வழியில் எனக்கு துணையாய் நீரே வாரும் என்று சொல்லி உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடுகிறார். நடந்தது என்ன? எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது. வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தரை தேடும் பொழுது சத்ருவின் கையிலிருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார், தப்புவிக்கிறார், பாதுகாக்கிறார். ஆண்டவர் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விசேஷமான பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். உலகம் தர முடியாத, ராஜா தர முடியாத, சேவகர்களும் குதிரை வீரர்களும் யுத்த வீரர்களும் தர முடியாத ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். நம்ம கர்த்தரை தேடுவது ஒன்றும் வீணல்ல. கர்த்தரை தேடுவது நம்முடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு, நம்முடைய அத்தனை காரியங்களுக்கும் பாதுகாப்பு. யோபுவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது பிசாசு இப்படியாய் சொல்லுகிறான். யோபுவை பார்த்து ஆண்டவர்கிட்ட, நீர் சும்மாவா அவன் உமக்கு உத்தமனா இருக்கிறான். யோபு வெறுமையா உத்தமனா இல்லை, நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்திருக்கிறீர். தேசத்தில் அவனுடைய சம்பத்து பெருகுகிறது, நீர் எல்லாவற்றையும் வேலி அடைத்திருக்கிறீர். சும்மா ஒன்று அவன் உங்களை தேடல, நீர் வேலி அடைத்திருக்கிறீர். சும்மா ஒன்று அவன் உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழல, அவனை நீர் வேலி அடைத்து அவனுடைய சம்பத்தை பெருக பண்ணுகிறீர் என்று சாத்தான் சொல்லுகிறத பார்க்கிறேன். ஒரு மனிதன் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் அந்த மனுஷனோடு இருந்து அவனை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். சத்ரு சேதப்படுத்த முடியாதபடி பாதுகாக்கிறார். துஷ்ட நெருங்க முடியாதபடி வேலி அடைத்து பாதுகாக்கிறார். பொல்லாத தீமைகள் நெருங்க முடியாதபடி வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நண்பு சகோதரா, நண்பு சகோதரி, இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயந்து கலங்கி மனிதனுடைய உதவியை தேடலாமா, அவங்கள தேடலாமா, இந்த சூழ்நிலையில் இவங்களை தேடி போகலாமா, இந்த நெருக்கத்தில் இவர்களை தேடி போகலாமா என்று சொல்லி கலங்காதீங்க. நீங்கள் யாரையும் தேடி போண்டாம், கர்த்தரை மாத்திரம் தேடுங்கள். அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார், அவர் உங்களுக்கு பலனாக இருப்பார், அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். அருமையான ஒரு சகோதரி, அவருடைய கணவனார் மரித்து போகிறார். 5 பெண் பிள்ளைகளோடு கூட தனித்து விடப்படுகிறார்கள். அந்த சகோதரனுடைய அடக்க ஆராதனைக்கு கணவனை இழந்த அந்த சகோதரியுடைய சகோதரன், மூத்த அண்ணன் வருகிறார். வந்து தன் சகோதரியை அழைக்கிறார். அம்மா, நீ வா, உன் 5 பெண் பிள்ளைகளையும் கொண்டு என்னோடு வா, நான் உன்னை பார்த்து கொள்ளுவேன். ஆனால் ஒன்று, நீ என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் நீ இப்பொழுது ஆராதிக்கிற இந்த இயேசுவை விட்டுவிட வேண்டும்.
நீ தேடுகிற இந்த தேவனை விட்டுவிட வேண்டும். நீ கர்த்தரை தேடுறத விட்டுட்டு என் கூட வா, என் வீட்டுக்கு வா என்று அழைத்தார். ஏன்னா இந்த சகோதரியும் அவருடைய கணவரும் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். ஒரு சூழ்நிலையிலே அவருடைய கணவனார் மரித்து போகிறார். அவனுடைய குடும்பம் ஆண்டவரை அறியாத மற்ற நம்பிக்கையுடையவர்கள். அதனாலே அந்த மூத்த சகோதரன் சொல்லுகிறார், நீ என் வீட்டுக்கு வா, நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் பார்த்து கொள்ளுவேன். ஆனால் நீ வரும்பொழுது இந்த இயேசுவை தேடுவதை விட்டுட்டு வர வேண்டாம். அந்த அம்மா சொன்னாங்க, அண்ணா, நான் இயேசுவை தேடுவதை விட்டுட்டு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதை விட்டுட்டு, வேதம் வாசிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் விட்டுட்டு தான் உன் கூட வந்து நானும் என் பிள்ளைகளும் பிழைக்கணும்னா நான் வரல, இங்கேயே இருந்து சாகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லாரும் போயிட்டாங்க. அந்த அம்மா 5 பெண் பிள்ளைகள். அவங்க வீட்டில் சாப்பிட ஆகாரம் இருக்குதோ இல்லையோ, அதிகாலையில் எழும்பி தன் பிள்ளைகளை எழுப்பி இந்த தாயார் குடும்பமாய் தேவனை தேடுவார்கள். சபையில் என்ன கூட்டம் நடந்தாலும் ஆளாக இந்த அம்மா தன் 5 பிள்ளைகளையும் கொண்டு போய் கர்த்தரை தேடுவார்கள். உபவாச கூட்டமா, இரவு ஜபமா, பெண்கள் ஜபமா, வேத பாடமா, சபா ஆராதனையா, வாலிபர் கூட்டமா, எல்லாத்திலையும் இந்த தாயார் தன் பிள்ளைகளை கொண்டு போய் கர்த்தரை தேடுவார்கள், கர்த்தரை ஆராதிப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த குடும்பத்தை கைவிடல்ல. ஆண்டவர் அந்த பிள்ளைகளை நல்ல படிக்க வைத்தார். நல்ல நிலைமைக்கு வந்தார்கள். இன்னைக்கு அந்த பிள்ளைகள் 5 பிள்ளைகளும் 5 தேசங்களிலே இருக்கிறார்கள். இந்த தாயார் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தேசத்தில் தன் பிள்ளைகளோடு தங்குகிறார்கள். ஒரு மாதம் லண்டன், ஒரு மாதம் அமெரிக்கா, ஒரு மாதம் இங்கிலாந்து, ஒரே ஒரு மகள் மட்டும் இந்தியாவில் பெங்களூரில், ஒரு மாதம் பெங்களூரில். எல்லாரும் நினைச்சாங்க இவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. எல்லாரும் நினைச்சாங்க இவங்க அவ்வளவுதான், கதை முடிஞ்சதுன்னு. ஆனால் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை தேடும் பொழுது, இந்த இயேசுவை ஒரு மனிதன் தேடும் பொழுது தேவன் அவர்களை கைவிடுவதில்லை. சங்கீதம் 9ஆம் சங்கீதத்தின் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். சங்கீதம் 9வது சங்கீதத்தின் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தரை தேடுறவங்களை தேவன் கைவிடுவதே இல்லை. ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுவான்னா தேவனாகிய கர்த்தர் அந்த மனுஷனை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் அவர்களை கைவிட மாட்டார். மனுஷங்க கைவிடலாம், உலகம் கைவிடலாம், நம்பினவர்கள் கைவிடலாம். உன்னை விட்டு போகவே மாட்டேன், கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னவர்கள் விட்டு போகலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களையோ கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. கர்த்தரை தேடுவது வீண் கிடையாது. ஒரு நன்மையும் குறைவிடாமல் அப்பா நடத்துவார். கைவிடவே மாட்டார். எந்த இக்கட்டிலும் பாதுகாத்து கொள்வார். சத்துருக்கள் எவ்வளவா எழும்பி வந்தாலும், சத்துருக்கள் நம்மை சேதப்படுத்த முடியாதபடி நம்முடைய தேவன் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 63வது சங்கீதத்தில் 1வது வசனம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மையே வாஞ்சிக்கிறது. பாருங்க, தாவீது சொல்லுகிற இந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வனாந்திரத்தில் இருக்கும்போது, வனாந்திரமான ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தாவீது பாடின ஒரு சங்கீதம்,
அவர் எங்கே இருக்கிறார்னா, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சூழ்நிலை இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்தில் அவருடைய வாழ்க்கை இருக்கு. வறண்டு காய்ந்து வறண்டு போய் கிடக்கிற ஒரு தேசம், பாலைவனம், வனாந்திரம். அங்கே ஒரு மனுஷன் எதை தேடுவான்? ஒருவேளை ஆகாரம் கிடைக்குமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, பிழைக்க ஏதாவது ஒரு வழி திறக்குமான்னு தான் மனுஷன் தேடுவான். கர்த்தரை தேட மாட்டான், கர்த்தரை தேட மாட்டான். ஆனால் இந்த தாவீது சொல்லுகிறத பாருங்க, வறண்டதும் விடாய்த்ததுமாம் தண்ணீரற்றதுமான நிலத்தில் ஏன் ஆத்துமா தண்ணி தேடல, எனக்கு பசி உண்டு, ஆகாரத்தை தேடலை, எனக்கு தாகம் உண்டு, தண்ணியை தேடல, அதிகாலமே எழும்பி என் தேவனை தேடுகிறேன். என் மாமிசமும் பசியா இருக்குயா, கொஞ்சம் ஏதாவது தருவாங்களான்னு சரீரமும் உலகத்தை தேடல, எதை தேடுதுன்னா தேவனை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தது, உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். எந்த மனுஷன் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவனாக இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். சகீவு குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் இயேசுக்கு பின்னாடி போய் அவரை தொட்டு சுகமாக வேண்டும் என்று அவருக்கு பின் சென்றார்கள். இவனோ காட்டு அத்தி மரத்தில் மேலே ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். அவரை தேடினான். அவர் எப்படிப்பட்டவர், இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்படி காட்டு அத்தி மரத்தின் மேலே ஏறுகிறான். காட்டு அத்தி மரம் முட்களால் நிறைந்திருக்குமா, அதில் ஏறினா நிச்சயமாக ஒரு மனுஷனுடைய சரீரம் கிழிஞ்சி அந்த முட்கள் குத்தி இரத்தமாய் வடியும். முட்கள் நிறைந்த ஒரு மரம் எனக்குள்ளனானபடியால் எனக்கு கூட்டம் மிகுதியாக இருந்தபோது இயேசுவை பார்க்க முடியல. என்னுடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சை, இயேசுவை பார்க்க வேண்டும், இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அந்த மரத்தில், அந்த காட்டு அத்தி மரத்தில் ஏறுகிறான். இரத்தமாக வந்திருக்கும், சரீரம் கிழிஞ்சு, ஆனால் அதை பொருட்படுத்தல. அவனுடைய வாஞ்சை எல்லாம் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிய வேண்டும். அந்த வாஞ்சையோடு கர்த்தரை தேடினா பாருங்க. அவனை பார்த்து இயேசு சொன்னார், இறங்கி வா சகீவே, இன்றைக்கு நாம் வீட்டுக்கு வர வேண்டாம், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவனுடைய வீட்டில் போய் அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை தேடுகிற உணர்வு உள்ளவனை தேவன் அறிகிறார். அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் சாப்பாடு உண்டா, தண்ணி உண்டா, வாழ வழி உண்டான்னு தேடுவான். கர்த்தரை தேட மாட்டான், கர்த்தரை தேட மாட்டான். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதில்லை. ஏன் வரல? ஏன் கூட்டங்களுக்கு வரல? ஏன் ஆராதனைக்கு வரலைங்க? ஐயா, எனக்கு இந்த பிரச்சனை, என் சூழ்நிலை இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலைமை, நான் ஆராதனைக்கு எப்படி வர முடியும்? எப்படி வர முடியும்? வியாதியாக இருந்தேன், பலவீனமாக இருந்தேன், தரித்திரத்தில் இருந்தேன், நெருக்கத்தில் இருந்தேன், ஆராதனைக்கு வர முடியலை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது, கர்த்தரை தேட நேரம் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தை தேட நேரம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் தான் எல்லாமே நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடும் பொழுது தான் நன்மை. இந்த தாவீது தேவனை தேடுகிறான். சங்கீதம் 63:3 சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் பாருங்க. 5ஆம் வசனத்தில், நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். எவ்வளோ வாஞ்ச, எவ்வளோ தாகம் இருந்த ஒரு மனுஷன் வறண்டதும் விடாய்த்ததும் காய்ந்து போய் கிடக்கிற அந்த பாலைவனத்தில், வனாந்தரத்தில் இருந்துட்டு கர்த்தரை தேடுவான்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், எல்லா நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவனை தேட நமக்கு நேரம் இல்லை, தேவனை தேட நமக்கு உணர்வு இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக இன்னைக்கு விருப்பம் இல்லை. எல்லா வாய்ப்பும் கொடுத்த போது நமக்கு அதில் தாகம் இல்லை. கர்த்தரை தேடுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும். ஒரு முறை நான் தஞ்சாவூர் பகுதியிலே ஒரு சபையிலே ஊழியத்தை கடந்து போன போது அங்கே ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவர்கள் தன்னுடைய 2 பிள்ளைகளை சைக்கிளில் வச்சுட்டு 12 கிலோமீட்டர் அங்கிருந்து சைக்கிள் மிதித்து ஆலயத்துக்கு வருவார்கள். அவங்க தான் ஆராதனைக்கு முதலாவது வருகிறார்கள். 10 மணிக்கு ஆராதனை, 8 மணிக்கே வந்து விடுகிறார்கள். அவருடைய கணவனார் எப்படிப்பட்டவர்னா ஒரு கொடிய குடிகாரன், குடித்து விட்டு இந்த சகோதரியை அடித்து மிதித்து துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷன். இரவு அந்த மனுஷனை அடித்து காயப்படுத்தி இருப்பார். அந்த காயத்தோடு அதிகாலையிலே எழும்பி தன் வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் செய்துவிட்டு தன் பிள்ளைகளை சைக்கிளில் வச்சு 12 கிலோமீட்டர் அங்கேருந்து அந்த சகோதரி ஆலயத்து வருவாங்க. நம்ம ஒரு மாதிரி நல்ல ரோடு வசதி கிடையாது, கரடு முரடான காட்டு பாதைகளிலே, ஒத்தையடி பாதைகளிலே இந்த சகோதரி தன் பிள்ளைகளை வைத்து கொண்டு 12 கிலோமீட்டர் அங்கிருந்து ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற உணர்வோடு வாஞ்சையோடு வருவார்கள். ஆலயத்தில் நேரப்பட வந்து ஆலயத்தை சுத்தம் செய்வது, பாய் போடுவது, இந்த காரியங்களை செய்வார்கள். ஆராதனை முடிஞ்சு எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் இந்த சகோதரி அதன் பிறகு இருந்து தொடர்ந்து இன்னும் அடுத்த வேலைகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டு அடுத்த ரொம்ப பிந்தி அவர்கள் இன்னும் 12 கிலோமீட்டர் மிதித்து தன் வீட்டுக்கு போனான். 12 24 கிலோமீட்டர் சைக்கிளில் வந்து அந்த சகோதரி கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றி விட்டு போவார்கள். அடுத்த முறை நான் அந்த சபையில் ஊழியத்துக்கு போன பொழுது நான் பார்த்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த சகோதரி சைக்கிளில் வரல, அந்த சகோதரியுடைய துஷ்ட கணவன், அந்த கொடிகார கணவன், ஆண்டவர் அவரை சந்தித்து ரட்சித்து அவங்க கிராமத்தில், அவங்க தெருவிலேயே இவர்கள் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி ஒரு பைக்கை ஆண்டவர்களுக்கு கொடுத்து அந்த பைக்கில் கணவன், மனைவி, பிள்ளைகளுமாய் வந்ததை நான் கண்டேன். தேவனை தேடுகிற உணர்வு ஒருவனுக்கு இருந்தால் தேவன் அந்த மனுஷனை கைவிட மாட்டார், தேவன் அந்த மனுஷனை வெறுமையாய் விட மாட்டார், தேவன் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறைபட்டு போக விட மாட்டார், சத்துரு மேற்கொள்ள விட மாட்டார். தேவனை தேடுகிற உணர்வு உங்களுக்கு இருக்குதா? எவ்வளவாய் ஆண்டவரை தேடுகிறீர்கள்? எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறீர்கள்? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள்? வாரத்தில் எத்தனை முறை தேவனுடைய ஆலயத்தை கடந்து போகிறீர்கள்? வாரத்திலே ஒரு நாளாகிலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்கு இருக்குதா? கர்த்தரை தேட வேண்டும் என்கிற உணர்வு இருக்குதா? கர்த்தரை தேடாமல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதையும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. என் அன்பு சகோதரி, என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரா, உங்கள் இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்கலாம். எத்தனை வருடம் நான் இந்த ஆண்டவரை தேடுகிறேன், எத்தனை வருடம் நான் இந்த தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறேன், இடைவிடாமல் இந்த கர்த்தரை தேடி தேடி அலைகிறேன், சபையில் என்ன கூட்டம் வச்சாலும் போகிறேன், ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குதே, என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் செய்யவில்லையே என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாய் தேவன் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனை தேடினது ஒருபோதும் வீணாய் போகாது. என் அன்பு சகோதரா, நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மையானதை செய்வார். இன்றைக்கு உன்னுடைய நிலைமை வேதனையான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் தேவனை தேடின உங்களை தேவன் வெறுமையாய் விடுவதே இல்லை. நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துவார். சகோதரி, நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். கணவன் ரட்சிக்கப்படுவார். பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்கள் கையின் பிரயாசங்களின் நன்மைகளை காண்பீர்கள். தடைப்பட்டிருக்கிற அத்தனை நன்மையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் கர்த்தரை தேடுவது ஒரு நாளும் வீணாய் போகாது, ஒரு நாளும் வீணாய் போகாது. யோசபாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 3 ராஜாக்கள் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்பி வருகிற செய்தி யோசபாத்துக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் பயந்து போனான்.
ஏனென்றால் யோசபாத்தால் இந்த 3 ராஜாக்களை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. உடனே அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? யூதா எங்கும் கர்த்தரை தேடும்படி உபவாசத்தை கூறுகிறான். நாம் இங்கே கர்த்தரை தேடுவோம். இந்த சூழ்நிலையில் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் நமக்காய் யுத்தம் பண்ண வேண்டும், தேவன் நமக்காய் யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் நாம் அவரை தேட வேண்டும் என்று சொல்லி தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் உபவாசம் பண்ணி ஜெபிக்க அழைக்கிறான். 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கும் பொழுது யோசபாத்தோ கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்தான். கர்த்தரை எல்லாரும் ஒருமனப்பட்டு தேடி அவரை பாடி ஆராதித்து கொண்டிருந்தார்கள். நடந்தது என்ன? 3 பேரும் சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெற்றுண்டு மடிந்து போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் போனாதான் அங்கே கதை நடக்கும். என் கூட்டத்து வரல, இல்லை பிரதர் முக்கியமான வேலை, நான் போய் தான் ஆகணும். ஏன் ஆராதனைக்கு வரல, முக்கியமான காரியம், நான் போய் தான் ஆகணும், நான் போகலைன்னா அங்கே ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு மீதி. யோசபாத்து பாருங்க, யுத்தம் பண்ண போகல, கர்த்தரை தேட போனான். அவன் கர்த்தரை தேடின பொழுதோ கர்த்தர் அங்கே யுத்தம் செய்தார். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுறதை விட்டுட்டு நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் அதில் வெற்றி இருக்காது. நீங்கள் எந்த காரியத்தை விட்டுட்டு கர்த்தரை தேடினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். கர்த்தரை தேடுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாமல் தேவன் நடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் மனுஷனை கவனிக்கிறீர், என்னை தேடுகிற உணர்வு இருக்கிறதா என்று கவனித்து தேடுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறீர். அவர்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறீர். அவர்களை சத்துருக்களின் பிடியிலிருந்து விடுவிக்கிறீர். அவர்களை கைவிடாதபடி நடத்துகிறீர். அவர்களுக்காய் யுத்தம் செய்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய் இவர்களை மாற்றும். அன்று எத்தனையோ நாட்கள் ஜெபிக்காமல், எத்தனையோ நாட்கள் ஆலயத்துக்கு போகாமல், எத்தனையோ நாட்கள் வேதம் வாசிக்காமல் ஏதோ உலகத்தின் காரியங்களில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏதோ உலகத்தினுடைய வேலைகளின் நிமித்தம் கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை இந்த நேரத்தில் என் தேவன் கொடுப்பீராக ராஜா. அப்படியே செய்தவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை தேடுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்